சென்னை உயர்நீதிமன்றத்தின் புதிய தலைமை நீதிபதியாக சுஷ்ருத் அரவிந்த் தர்மாதிகாரி நியமனம் செய்யப்பட்டுள்ளார். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் கிருஷ்ணமூர்த்தி வழங்க கேட்கலாம். கிருஷ்ணமூர்த்தி வணக்கம். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை வழங்கலாம். வணக்கம். சென்னை உயர்நீதிமன்றத்தின் புதிய தலைமை நீதிபதியாக கேரள உயர்நீதிமன்ற நீதிபதி சுஷ்ருத் அரவிந்த் தர்மாதிகாரியை நியமிக்க உச்சநீதிமன்றம் பரிந்துரை ஒன்றை அளித்திருக்கிறது. சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதியாக இருக்கக்கூடிய ஸ்ரீவத்சவா வருகிற மார்ச் 5ஆம் தேதி பணி ஓய்வு பெறுவதற்கு உச்சநீதிமன்ற கொலிஜியம் அவரை பரிசீலித்தது. குடியரசுத் தலைவர் உத்தரவு பிறப்பித்ததும் புதிய தலைமை நீதிபதி பதவியேற்றுக் கொள்வார் என்று கூறப்படுகிறது. குறிப்பாக சத்தீஸ்கர் மாநிலம் ராய்ப்பூரை சேர்ந்த நீதிபதி தர்மாதிகாரி மகாராஷ்டிரா மாநிலம் நாக்பூர் பல்கலைக்கழகத்தில் சட்டம் படித்து கடந்த 1992ஆம் ஆண்டு முதல் வழக்கறிஞராக மத்திய பிரதேச உயர்நீதிமன்றத்தில் பணியாற்றி வந்திருந்தார். கடந்த 2000ஆம் ஆண்டு முதல் 2015ஆம் ஆண்டு வரை வருமான வரித்துறை, வங்கி மற்றும் மத்திய அரசு துறைகளில் வழக்கறிஞராக பணியாற்றிய அவர் 2016ஆம் ஆண்டு மத்திய பிரதேச உயர்நீதிமன்ற கூடுதல் நீதிபதியாகவும் 2018ஆம் ஆண்டு நிரந்தர நீதிபதியாகவும் நியமிக்கப்பட்டிருந்தார். கடந்த 2025ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் கேரள உயர்நீதிமன்றத்திற்கு இடமாற்றம் செய்யப்பட்ட அவர் தற்போது சென்னை உயர்நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதியாக நியமிக்க உச்சநீதிமன்றம் கொலிஜியம் அவரை பரிந்துரைத்துள்ளது. சென்னை உயர்நீதிமன்றத்தின் புதிய தலைமை நீதிபதியாக சுஷ்ருத் அரவிந்த் தர்மாதிகாரி நியமனம் செய்யப்பட்டுள்ளார். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் கிருஷ்ணமூர்த்தி வழங்க கேட்கலாம். கிருஷ்ணமூர்த்தி வணக்கம். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை வழங்கலாம். வணக்கம். சென்னை உயர்நீதிமன்றத்தின் புதிய தலைமை நீதிபதியாக கேரள உயர்நீதிமன்ற நீதிபதி சுஷ்ருத் அரவிந்த் தர்மாதிகாரியை நியமிக்க உச்சநீதிமன்றம் பரிந்துரை ஒன்றை அளித்திருக்கிறது. சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதியாக இருக்கக்கூடிய ஸ்ரீவத்சவா வருகிற மார்ச் 5ஆம் தேதி பணி ஓய்வு பெறுவதற்கு உச்சநீதிமன்ற கொலிஜியம் அவரை பரிசீலித்தது. குடியரசுத் தலைவர் உத்தரவு பிறப்பித்ததும் புதிய தலைமை நீதிபதி பதவியேற்றுக் கொள்வார் என்று கூறப்படுகிறது. குறிப்பாக சத்தீஸ்கர் மாநிலம் ராய்ப்பூரை சேர்ந்த நீதிபதி தர்மாதிகாரி மகாராஷ்டிரா மாநிலம் நாக்பூர் பல்கலைக்கழகத்தில் சட்டம் படித்து கடந்த 1992ஆம் ஆண்டு முதல் வழக்கறிஞராக மத்திய பிரதேச உயர்நீதிமன்றத்தில் பணியாற்றி வந்திருந்தார். கடந்த 2000ஆம் ஆண்டு முதல் 2015ஆம் ஆண்டு வரை வருமான வரித்துறை, வங்கி மற்றும் மத்திய அரசு துறைகளில் வழக்கறிஞராக பணியாற்றிய அவர் 2016ஆம் ஆண்டு மத்திய பிரதேச உயர்நீதிமன்ற கூடுதல் நீதிபதியாகவும் 2018ஆம் ஆண்டு நிரந்தர நீதிபதியாகவும் நியமிக்கப்பட்டிருந்தார். கடந்த 2025ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் கேரள உயர்நீதிமன்றத்திற்கு இடமாற்றம் செய்யப்பட்ட அவர் தற்போது சென்னை உயர்நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதியாக நியமிக்க உச்சநீதிமன்றம் கொலிஜியம் அவரை பரிந்துரைத்துள்ளது. மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ்.